சென்னையில் 10 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு நடந்துக்குது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பிரச்சாரம் செஞ்ச அந்த தாவேக்காவோட வட்டச்செயலாளர் தான் இதை பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு சிறுமி 10ஆம் கிளாஸ் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு 10 வயசு சிறுமி தன்னோட லீவுக்காக விடுமுறைக்காக காசிமேட்டில் இருக்கிற சிங்காரவேலர் நகருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல 43வது வட்டச் செயலாளர் தாவேக்காவோட தினேஷ்ங்கிற பாம்பு தினேஷ் குழந்தைய வீட்டுக்குள்ளுக்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய வெளியில் சொன்னால் உன்னை கொலை பண்ணிடுவேன், கொன்று போட்டுருவேன் அப்படின்லாம் மிரட்டிருக்காரு. இந்த குழந்தை வீட்டில் அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு நடந்தது அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த தமிழகம் மாற்றம்னு சொன்னதை கேட்டு ஓட்டு குத்துனது பார்த்தீங்களா, ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த துர்பாக்கியமான சம்பவம், இந்த ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது. அதற்கு பின்னாடி அவரை அரெஸ்ட் பண்ணலான்னு போனப்போ அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ யார் ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ தாவேக்காவோட எம்எல்ஏ மரிய வில்சத்துக்காக இவர் அன்னைக்கு கவுண்டிங்கில் இருந்திருக்காரு. அவ்வளவு மிக பொறுப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த தினேஷ் என்கிற பாம்பு தினேஷ். அது மட்டும் இல்லாமல் அந்த எம்எல்ஏக்காக இவர் தாவேக்கா எம்எல்ஏக்காக இவர் அங்கெல்லாம் கூடவே பிரச்சாரமும் பண்ணியிருக்கிறாரு. என்ன பிரச்சாரம் பண்ணியிருப்பார் அப்படின்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன பிரச்சாரம் பண்ணியிருப்பாருன்னா, திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த செல்ற வேலையை, இந்த சேட்டை வேலையை பார்த்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் தான். இவரை நேற்றுக்கு நைட்டு தான் ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அரசு உள்ள தூக்கி வச்சிருக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து விசாரணை என்னெல்லாம் வருது, இதே மாதிரி எத்தனை தாவேக்கா நிர்வாகிகள் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா இன்று போட்டியிட்ட தாவேக்கா கட்சியினர்கள் தான் அதிகமான குற்றவாளிகள் இருக்கிறாங்க. இது நான் சொல்லலை, டேட்டா சொல்லுது. அப்புறமா அந்த சம்பவம் நடந்துச்சுல, அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் அப்படிங்கிறது யாருன்னே இந்த தாவேக்காரங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதையும் தாவேக்காரங்க தேடி படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாறு தெரிஞ்சிருந்தா இந்த சூழ்நிலையே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. தொடர்ந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். சென்னையில் 10 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு நடந்துக்குது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பிரச்சாரம் செஞ்ச அந்த தாவேக்காவோட வட்டச்செயலாளர் தான் இதை பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு சிறுமி 10ஆம் கிளாஸ் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு 10 வயசு சிறுமி தன்னோட லீவுக்காக விடுமுறைக்காக காசிமேட்டில் இருக்கிற சிங்காரவேலர் நகருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல 43வது வட்டச் செயலாளர் தாவேக்காவோட தினேஷ்ங்கிற பாம்பு தினேஷ் குழந்தைய வீட்டுக்குள்ளுக்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய வெளியில் சொன்னால் உன்னை